நான் படிக்கும்போது நான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் அலைஞ்சதும் நான் பட்ட கஷ்டங்களும் எனக்கு தெரியும். என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாலும் இல்லை, அது மாதிரி இல்லையே. பார்ட் 1ல் சொன்ன தாட்டை விட இதில் சொல்கிற தாட் வந்து இட்ஸ் த பேன் இண்டியன் தாட். சொன்ன உடனே இப்போ திருப்பி சீக்வலில் பண்ணும்போது என்ன புதுசாக சொல்லுவீங்க, எல்லாம் ஓப்பன் சீக்ரெட் ஆகி போச்சு. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு த ஹிந்து. இந்தியன் 2 பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்குது சார். பட் அதுக்கு முன்னாடி 2021 இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டோட 25th இயர் ஆனிவர்சரி வந்துச்சு. அப்போது எடிட்டர் விடி விஜயன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிவியா கொடுத்தாரு. இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் வர டெலிஃபோன் மணி போல் பாட்டில் வந்து கமல் சாரும் மனிஷா மேமும் பென்குயின்ஸோட இருக்கிற ஒரு சீன் வரும். அண்ட் அதில் பென்குயின்ஸோட முகத்தில் இவங்க 2 பேரோட முகம் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. பட் சில காரணத்தினால அது பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். பட் அகைன் 3 years லேட்டர் முதல்வனை பாட்டில் வந்து செகண்டரி கேரக்டர்ஸ் எல்லாரோட முகமும் அந்த பாம்பில் வர மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் சார். எங்கேருந்து இந்த ஐடியாஸ்னால் வருது? இங்கேருந்தாங்க. எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஏன்னா நிறைய ஐடியாஸ் வரும் போகும். பட் அந்த பென்குயின்ஸோட எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த பென்குயின்ஸோட ஷூட் பண்ணணும் அப்படின் போது அது விசாரித்தப்போ அது ஒரு கடற்கரையில் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 மணிக்கு thousands ஆஃப் பென்குயின்ஸ் இந்த கடல்லேருந்து இப்படி கரையில் வந்துட்டு அங்கே வந்து இறையை தேடிட்டு இல்லை அந்த இனப்பெருக்கமோ அதுவோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு எல்லாம் சுற்றிட்டு திரும்பி உள்ளே போயிடும் கடலுக்குள்ளே. சரி, அதை ஷூட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். லைக் என்னென்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. லைட் போடக்கூடாது, ஓகே, பென்குயின்ஸ் மேல் லைட் படக்கூடாது, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் ட்ராவல் வேறு, அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப தூரம். ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ என்னென்னா அந்த ஐடியாவை கைவிட வேண்டியதாக இருந்தது. அப்புறம் நாங்கள் இங்கே சின்ன செட்டெல்லாம் போட்டு க்ரீன் மேட்லலாம் வச்சு எடுத்தோம். அந்த ஐஸ் பாறையெல்லாம் செட்டு போட்டுட்டு விஎஃப்எக்ஸில் போடலாம் அந்த பென்குயின்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம். பட் எனக்கு தெரிஞ்சு டைம் பத்தலையோ என்னமோ தெரியல, ரொம்ப டைம் தேவைப்படுறதுனால அந்த ஐடியா ட்ராப் பண்ணிட்டோம். நிறைய விஷயம் பிளான் பண்ணுவோம், சிலது நடக்கும் சிலது நடக்காது. இந்தியன் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கு சீக்வலுக்கு ஐடியா வந்த மாதிரி கேள்விப்பட்டோம் சார். ஸோ அந்த இந்தியன் 2க்கு நீங்கள் அப்போ யோசிச்சு வச்ச ஐடியாவும் இப்போ நம்ம பார்க்க போகிற படமும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும் சார்? இல்லை, அப்போ ஐடியா வரல. ஓகே, ஆக்சுவலாக இந்தியன் முடிஞ்சோன்னே அவர் கமல் சார் கேட்டார் நம்ம பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், ஆனால் கதை இல்லை எங்கிட்ட. இப்போ தான் அது ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கோம். திருப்பி அது ஊறி ஒரு கதை ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணலாம் அப்படின்னு. சீக்வல்ஸ் உங்களுக்கு புதுசு இல்லை. எந்திரனுக்கு நீங்கள் 2.0 சீக்வல் எடுத்திருந்தீங்க. பட் தட் வாஸ் ஜஸ்ட் 8 years ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ். ஆனால் இங்கே இந்தியன் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறம் சீக்வல் பண்ணுறீங்க. ஸோ இதில் வர சேலஞ்சஸ் என்னென்ன இருந்துச்சு சார் உங்களுக்கு? சேலஞ்சே பார்ட் 1 தான். முதல் பாட்டு தான் சேலஞ்ச். ஏன்னா அதில் எல்லாம் காமிச்சாச்சு. அவர் என்ன கேரக்டரு, அவருக்கு வந்து அவருடைய பின் கதை என்ன, அவர் எப்படிப்பட்ட ஆள், வர்மக்கலையில் வந்து தேர்ந்தவர், அவர் எப்படி அட்டாக் பண்ணுவார், அவருக்கு வந்து லஞ்சத்தை எதிர்த்து கோபம் ஜாஸ்தி, அவர் ஃபேமிலி எல்லாமே சொல்லியாச்சு. சொன்ன உடனே இப்போ திருப்பி சீக்வலில் பண்ணும்போது என்ன புதுசாக சொல்லுவீங்க, எல்லாம் ஓப்பன் சீக்ரெட் ஆகி போச்சு. புதுசாக என்ன சொல்கிறது, அதுதான் பெரிய சேலஞ்சு. ஏன்னா அவர் அந்த மாதிரி விஷயங்களை தான் டீல் பண்ணுவார். ஆனால் அதை எப்படி டீல் பண்ணுறாரு, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வராரு, எப்படி இந்த வாட்டி அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த பாட்டு. அண்ட் தமிழ் சினிமாவில் சீக்வல்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தம் அப்படின்னு ஸ்டாண்டலோன் சீக்வல்ஸ் 2.0 ஒரு ஸ்டாண்டலோன் சீக்வலாக கன்சிடர் பண்ணலாம். ஜப்பானில் கல்யாணம் அவர் சார் தான் ஃபஸ்ட் சீக்வலே தமிழ் சினிமாவில் பண்ணார். டேரக்ட் சீக்வல் அவர் தான் ஃபஸ்ட் பண்ணார் நினைக்கிறேன். விஸ்வரூபம் 2 வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட டேரக்ட் கண்டினியூஷன். அப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் பார்ட் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க யூஸ்வலாக. அண்ட் செகண்ட் பார்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைன்றது தான் அந்த ஃபஸ்ட் அந்த 2 படங்களோடையுமே ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 நீங்கள் ஒரே கதையை ஸ்ப்ளிட் பண்ணி 2 எடுக்கிறப்போ இந்த சேலஞ்சு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஹவு டிட் யூ பேலன்ஸ் இட் அப் சார்? அப்படி இல்லை, இது வேறு கதை. அதாவது அந்த கதாபாத்திரம் இந்த காலகட்டத்துக்கு வருது அப்படின்னும் போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து அது இட்ஸ் லைக் எ ஸ்காட்ச் விஸ்கி மாதிரி. அது 12 வருஷம் 18 வருஷம் ஊறி 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 அது போய் நல்லா மைண்டில் ஊறி தங்கி போனதுனால என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாலும் இல்லை, அது மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு இது வரும். அது வந்து அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்த பாட்டை என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சொல்கிற அந்த தாட் வந்து அதை விட பெருசு. பார்ட் 1ல் சொன்ன தாட்டை விட இதில் சொல்கிற தாட் வந்து இட்ஸ் த பேன் இண்டியன் தாட்.
தாட் வைஸ் பெருசு அது. அப்புறம் பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டை சுற்றி தான் கதை நடக்கும். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா போகுது இந்த கதை. அந்த வகையிலும் இது பெருசு தான் அது. அண்ட் இந்த சேனாபதின்ற கேரக்டரை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஹி இஸ் சம்ஒன் வித் மிஷன். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நம்ம என்னோட சொசைட்டியில் இருக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்ணுற ஒருத்தர். ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க? அந்த இந்தியன் 2ல் அந்த கேரக்டரோட அந்த மோட்டிவ் மாறி இருக்கா? வந்து ஒரு கோபத்தினுடைய உருவம் தான் வந்து இந்தியன் தாத்தா. இப்போ வந்து நான் படிக்கும்போது நான் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் அலைஞ்சதும் நான் பட்ட கஷ்டங்களும் எனக்கு தெரியும். ஸோ அதை நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது நான் வந்து ஒரு படமாக அது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லா காமன் மேன் மனசுலையும் இருக்கிற அந்த ஆதங்கம், கோபம், அதனுடைய மொத்த கலெக்டிவ் கோபம் தான் இந்தியன் தாத்தா கேரக்டர். ஸோ அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அந்த கோபத்தோடைய ரிவர்ஸ் தாட்டில் வந்து உருவானது தான் சேனாபதி கேரக்டர். இது மாதிரி கோவப்படக்கூடிய ஆள் யார், எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு இந்த கோவம் வரத்துக்கு உண்டான ஒரு உரிமை அவருக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது தான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்த நாட்டுக்காக வந்து ஃபைட் பண்ண ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர். இப்போ ஒரு ஓல்டு மேன் அப்படிங்கும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து எதிரிகள் வெளியிலேருந்து வர எதிரிகள்கிட்டேருந்து நாங்கள் வந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ போராடணும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் வந்து நம்ம நாட்டை வந்து நாசம் பண்ணுறதுக்கோ இல்லை அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ இருக்கும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுற ஒரு கேரக்டர். ஒரு ரிவர்ஸ் தாட்டில் வந்து அப்படி மூலமாக அது ஃபார்ம் ஆகி ஒரு கேரக்டராக ஃபார்ம் ஆகி அதுக்கு ஒரு ஃபேமிலி, அவர் எப்படி அவருடைய இளம் வயசில் அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா கிளப்பி விரிஞ்சு தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு. கதை யோசிக்கும் போது சார் வாழ்க்கையிலேருந்து தான் சார் கதை எடுக்கணும். அதை நம்ம லார்ஜர் தென் லைஃப் பண்ணுறோம் வந்து அதை வந்து இஃப் இட் ஹேப்பன்ஸ் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனைக்குள்ளே கொண்டு போகிறோம். எல்லாமே எங்கள் லைஃப்லேருந்து எடுக்கிறது தான் மோஸ்ட்லி. ஸோ அப்படின்னும் போது இன்னும் நம்ம லைஃப்லேருந்து எடுக்கும்போது இன்னும் அதில் ஒரு அத்தென்டிசிட்டி வரும், இன்னும் நெருக்கமாக இருக்கும், நமக்கு நெருக்கமாக இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு நெருக்கமாக இருக்கும். கமல் சாரோட இத்தனை அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் திருப்பி வேறு மாதிரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கமல் சார் ஃபஸ்ட் படம் பண்ணுறப்பே அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான். பட் நீங்கள் அந்த டைமில் தட் வாஸ் யுவர் தேர்ட் ஃபிலிம் அண்ட் அந்த டைமில் அதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டாகவும் இருந்துச்சு. ஸோ 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பெரிய டேரக்டராக மாறினதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த கொலாபரேஷன் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. இன்னும் அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பார்த்து இன்னும் வந்து அவர் தன்னை வந்து ஈஸியாக அப்ரோச்சபிளாக அவர்கிட்ட எதுவும் சொல்ல தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா என்ன வேணால் அவர்கிட்ட சொல்லலாம், எப்படி வேணால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கலாம், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு ஹேரு எது சொன்னாலுமே அவர் ஓப்பனாக இருக்கார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா மோர் தென் ஆக்டர் அவர் வந்து ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ அதை ரொம்ப அப்டேட் பண்ணி வச்சுருக்காரு அவர். இன்றைக்குள்ள படங்கள், இன்றைக்குள்ள ஓடிடி, எந்த வெப் சீரிஸ் நல்லாயிருக்கு, எந்த ஓடிடி ஃபிலிம் நல்லாயிருக்கு எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். எந்நேரமும் லேப்டாப் வச்சுருப்பார், ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இன்னும் நாலேஜ் அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா இப்போ எப்படி இருக்காங்க ஜனங்க, இப்போ ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, இப்போ எல்லாத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை மைண்டில் வச்சு தானே பண்ணணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளையும் அறியாமல் அது அப்டேட் ஆயிரும். அண்ட் இந்த இந்தியன் 2ல் நீங்கள் நிறைய சொன்ன ஒரு விஷயம் வந்து அந்த ஆன்டி கிராவிட்டி சீன் பற்றி, அந்த மாதிரி சீன் நீங்கள் எழுதுகிறப்போ கமல் சார் அதை பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எழுதுறதா? வில் தேர் பி a lot of back and forth between you and கமல் சார்? இந்த சீன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது? இல்லை, நான் ஸ்டோரி சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு எழுதி ஷூட் பண்ண போயிடுவேன். ஷூட் பண்ண போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி எடுக்க போகிறோம், இந்த மாதிரி எடுக்க போகிறோம், உங்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னா இப்போ அதுக்கு ஸ்பெஷலாக அப்ராட்லேருந்து டெக்னீஷியன்ஸு ரிக்கெல்லாம் வர வச்சு அவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். அவரும் அதை புரிஞ்சுக்கிறார். வந்து நமக்கு இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி தராங்க, நம்ம சைட்லேருந்து என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும், அப்படி ஒரு மியூச்சுவலாக வந்து அது கதைக்கு தேவைப்படுது, அந்த காட்சிக்கு தேவைப்படுதுன்னு போது அவர் தயாராக இருக்கார். நம்மளும் வந்து அவருக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து சௌகரியம் பண்ணி கொடுக்கும்போது அது சரியாக வந்தது. அண்ட் சார் ப்ராஸ்தட்டிக்ஸ் நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்தியன் 2வில் எனக்கு பர்சனலாக ஃபேசினேட்டிங்காக படுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் 2 தாத்தா கெட்டப்புக்கு மேலே அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயம் எப்படி இருக்குது சார்? அண்ட் நீங்களும் சொல்லுவீங்க ப்ராஸ்தட்டிக்ஸ் ஹவ் கம் அ லாங் வே. ஸோ இப்போ அதுக்குள்ளே கமல் சார் தெரியணுன்றது உங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் பார்ட் பண்ணும்போது
ப்ராஸ்தட்டிக்ஸ் எங்களுக்கு புதுசு. இப்போ ஆர்என்டி பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. நாங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணேன், அவர் கமல் சாருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க 2 பிரதர்ஸ் அவங்களுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொண்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஸ்டோரியை சொல்லி இதுலேருந்து ஒரு ஓல்டு மேனை நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஓகே. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு, ஒரு ஃபோர்ஸு, கோவக்கார ஆள் எல்லாம் சொன்ன உடனே அவர் அந்த ஃபோட்டோலாம் வச்சு மைண்டில் உள்ள ப்ராசஸ் ஆகும்ல, மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி அப்புறம் போட்ட ஸ்கெட்சு தான் இப்போ பார்ட் 1ல் பார்க்குற அந்த சேனாபதி கேரக்டர். அது வந்து அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. அதனால் அது போட்டதுக்கப்புறம் பார்த்தா படம் வந்தப்போ வெரி பிகினிங் ஸ்டில்லாக வந்தப்போ யார் ஒரு கமல் மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு பேச்சு போச்சு. அப்புறம் அவர் நடிக்கிறாருன்ற செய்தி ஊறி ஊறி போனதுனால இல்லைப்பா அது அவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எனக்கும் வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து அந்த பேக் அண்ட் ஃபோர்த்து போய், ஏன்னா அதுவே பெரிய பட்ஜெட் படம், இன்னும் ஹாலிவுட்டுக்கு போயிட்டு வந்து இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைமும் இல்லை, ஷூட்டிங்கு கிட்ட வந்துருச்சு. ஆனால் நல்லாவே இருந்தது பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லெகசின்ற கம்பெனியில் பண்ணோம். இந்த பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, அதே அந்த படத்தோடைய விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஃபோட்டோவெல்லாம் ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, எனக்கு அந்த பார்ட்டில் வந்து அந்த ஆக்டரோட முகம் அவ்வளோ வெளியில் வரல இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் திக்னஸ்னால. ஸோ அவருடைய முகத்தை நான் பார்க்கணும், ஏன்னா அவர் அந்த ஸ்டார் அந்த ஆக்டரை வந்து எல்லோரும் நான் தெரியணும், அது ப்ராஸ்தட்டிக்ஸ்குள்ளே மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னோடனே இப்போ கொஞ்சம் தின்ன ஆகிட்டதுனால இப்போ நீங்கள் இப்போ பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் see மோர் ஆஃப் கமல் சார் இன் திஸ் ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப். அந்த கதைக்கு என்ன காட்சி, அந்த காட்சிக்கு அவர் எப்படி வரணும், ஸோ அந்த காட்சிக்கு வர்றது தகுந்த மாதிரி தான் அந்த லுக்ஸ் எல்லாம் இருக்கே தவிர கமல் சாருக்கு வந்து விதவிதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதின கதைக்கு விதவிதமாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அண்ட் இந்தியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்னியனாக இருக்கட்டும், ஈவன் ஓரளவுக்கு சிவாஜி கூட சொல்லலாம், எண்டிங் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஹெண்டடாகவே வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து படத்தை ஹையில் முடிக்கணும்னு அப்போ பிளான் பண்ணி வச்சதா, இல்லை அதுக்கு அப்போவே சீக்வல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டுமே பண்ண ஒரு விஷயமா சார் அது? சீக்வல் பண்ணணுன்ற ஐடியாவில் எப்போவே முடிக்கிறது இல்லை. ஏன்னா பாருங்கள், இவ்வளோ வருஷம் கேரியர்லேயே வந்து ஒரு 13, 14, 15 படம் தான் பண்ண முடியுது. இதில் புதுசாக பண்ணணுன்னா விரும்புவோமே தவிர அதோட சீக்வலை பண்ணணுன்னு எப்போவுமே யோசித்ததில்லை. அந்த கதைக்கு என்ன முடிவு அதை கரெக்டாக முடிச்சிருவோம். அப்படி முடித்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டடாக இருக்குது, அது தானாக அமைஞ்சது தான். வந்து இது பார்ட் 2 பண்ணணுங்கிறதுக்காக அப்படி எதுவும் பண்ணது கிடையாது. ஆனால் அதே சமயம் சில கதாபாத்திரங்கள் சில கதைகள் வந்து திருப்பவும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமோ இல்லை ஒரு சூழ்நிலையோ இல்லை ஏதோ மனசில் வந்து ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னும் போது அதை பண்ணுறதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. லைக் ஸோ எதுலேயுமே ஃபிக்ஸ் ஆகிக்கிறது கிடையாது. அப்போ என்ன தோணுதோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் அது மாதிரி போயிடும். அண்ட் சங்கர் சார் படம்னே தனி ஜானர்னே இப்போ சொல்லலாம். ஒன் மேன் அகேன்ஸ்ட் சிஸ்டம்ன்ற ஒரு கான்செப்ட் நிறைய படங்களில் காமன் தீமாக நாங்கள் பார்த்துருக்கோம் சார். ஒரு பர்சன் வந்து சிஸ்டம் மாற்றிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா, டு தே மேக் ஃபார் அ நைஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்றனால இந்த ஆங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இல்லைங்க, இப்போ வந்துங்க இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு யாராவது சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க அப்படின்னு அப்படியே போட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. அது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான் அது. ஆனால் என்ன பண்ண முடியும், வந்து அப்படி யோசிச்சுட்டு விட்டுட்டு அன்றாட வாழ்க்கையில் கரைஞ்சி போயிட வேண்டியதுதான். அப்படின்னும் போது இதை நம்ம வந்து இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதுனால இது ஒரு படமாக என்னால் அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுது. என்னென்னா ஒரு நம்பிக்கை என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% ஆர் 0.5% யாராவது பார்த்து கொஞ்சம் மனசு மாறினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல் மீடியா இது. வந்து முந்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் மொல்ல வந்து திரைப்படங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மாற்றங்களை ஒரு சிறிய அளவில் ரொம்ப மிகச்சிறிய அளவில் ஏற்படுத்துதுன்றது என்னுடைய நம்பிக்கை. இது இன்னும் போக போக அது இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வர இந்த 0.5ன்றது 1லேருந்து அப்புறம் 2, 5 இப்படி வந்து அதிகமாகவும் நான் நம்புகிறேன். அகைன் அந்த ஒன் மேன் அகேன்ஸ்ட் சிஸ்டம்ன்ற கான்செப்ட்னால தான் எப்போவுமே உங்கள் படத்துக்கு ஒரு மெயின் வில்லன்ற ஒரு கான்செப்டே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அந்த கதை வந்து ஒரு வில்லனை கேட்டால் வில்லன் இருப்பார். அந்த கதையில் வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு 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 பிரச்சனை தான் வில்லன்னா அதுதான் வில்லன். வில்லன்லேருந்து யோசிக்கிறது இல்லை, கடையிலேருந்து தான் வில்லன் ஒருவர். தப்பு செய்கிற எல்லாருமே வில்லன் தான்.
how does this experimentation work, sir, with technology, and how do you go about it? சம்டைம்ஸ் சீன்ஸ்க்கு தேவைப்படும் டெக்னாலஜி, சம்டைம்ஸ் சாங் தேவைப்படும், சம்டைம் ஆக்ஷனுக்கு தேவைப்படும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்கிரிப்ட். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இந்த காட்சிக்கு இந்த ஒரு டெக்னிக் தேவையா அப்படின்னா அந்த என்ன டெக்னிக், அது எங்கே இருக்குது, அது யார் பண்ணுறாங்க, அதில் எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு அதை நம்ம வந்து படத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி பாட்டு, என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி மியூசிக்கு, இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிஜி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் பாட்டில். ஏன்னா படம் பூராவே சிஜி இருக்குது. ஸோ எனக்கு ஆர்கானிக்காக இருக்கணும் சாங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மாச்சு பிச்சில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் சிஜியே கிடையாது. அப்புறம் அந்த ஹோப் பேபி அந்த சாங் அதுலேயும் சிஜி கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப ஆர்கானிக்காக எடுக்கிறதும் பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ரியல் இன்ஜின் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஏஜிங் பண்ணியிருக்கோம், மோஷன் கேப்சர் பண்ணியிருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆர்கே லக்ஷ்மணுடைய கார்ட்டூன் வந்து காமன் மேன் அந்த கேரக்டரை வந்து ஒரு கதை சொல்கிற ஒரு டூலாக அதில் பயன்படுத்தியிருக்கோம். அதில் வந்து 3D அனிமேஷன் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் கேப்சரும் மோஷன் கேப்சரும் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு. நம்ம குரு சோமசுந்தரம் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் பண்ணியிருக்காரு. ஓஹோ, ஓகே. படத்தில் அவருடைய முகம் வராது, இருந்தாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணி தான் அந்த காமன் மேன் கேரக்டர் வச்சுருக்கோம். அதுக்கு குரலும் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகே. அந்த மாதிரி டிஏஜிங் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்ட் 3ல் பார்க்கலாம். இப்போ 2.0 பண்ணும்போது அந்த கதைக்கு சாங்ஸே தேவைப்படல, சாங்ஸே வைக்கல. அப்புறம் ப்ரொடியூசர்ஸு இவங்கெல்லாம் தான் வந்து சார் உங்கள்கிட்ட சாங்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சாங்காவது வைக்கணும். இல்லைங்க இடம் இல்லைங்க, வச்சு பாருங்கள், இல்லாட்டி ரோலிங் டைட்டிலாக போடுங்க, ஒரு பாட்டு இருக்கணும்னு அவங்களுடைய ரெக்வஸ்ட்னால தான் அந்த எந்திரலோகத்து சுந்தரிய பாட்டு நான் எடுத்தேன். ஸோ அதுக்கு தேவைப்படல. இப்போ இந்த படத்துக்கு தேவைப்படும் போது பாட்டு வைக்க போகிறோம். ஸோ அந்த பாட்டு வரும்போது என்ன மாதிரி சூழ்நிலையில் வருது, எந்த கதாபாத்திரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது, ஸோ அந்த ஷூக்குள்ளே போய் அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஸோ அவங்களுடைய அது இமேஜினேஷன் எப்படி இருக்கும், ஒரு லைவாக இருக்கிற ஒரு சாங்னா என்ன மாதிரி இடத்துல இருக்கும், இது ஒரு தாட் ப்ராசஸ் தான். அந்த தாட் ப்ராசஸ் என்னை எங்கே கூப்பிட்டு போதோ, அந்த இமேஜினேஷன் எங்கே என்னை கூப்பிட்டு போதோ அதில் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ, அது விஎஃப்எக்ஸாக இருந்தால் விஎஃப்எக்ஸு, இல்லை ஒரு ரொம்ப ரேர் லொக்கேஷன் ஒன்று தேடணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொலிவியா வந்து இப்போ வந்து அதில் ஒரு கேலண்டர் ஷூட் சாங் வருது. கேலண்டர் ஷூட் சாங் ஜென்ரலி பீச் ஓரமாக தான் எடுப்பாங்க, நல்ல ஒரு ப்ளூ பீச் அந்த மாதிரி இடத்துல தான் எடுப்பாங்க. அப்படின்னா அது நிறைய படங்களில் வந்துருச்சு ஒரு ப்ளூ பீச். ஸோ பீச் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கணும், ஒரு ஸ்கை, ப்ளூ ஸ்கை எல்லாம் இருக்கணும். அப்படின்னும் போது நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் ஒன்று பார்க்கும்போது ரொம்ப வேறு ஒரு பிளானட் மாதிரி இருக்குது அந்த பொலிவியாவில். அது வந்து நீங்கள் போய் சட்டுன்னு போய் ஷூட் பண்ண முடியாது. வருஷத்தில் ஒரு மாதத்தில் பிப்ரவரியில் மட்டும்தான் அது ஃபார்ம் ஆகும். வேறு எந்த மாதத்துக்கு போனாலும் போய் ஷூட் பண்ணணும். அந்த பிப்ரவரியிலையும் அது ஒரு மழை பெய்யணும். அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து நிற்கும். அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் வராது, ரொம்ப ஜாஸ்தியானாலும் நீங்கள் காலை வச்சோடனே அந்த தண்ணியோட அலை அப்படி அலையாக வட்டமாக போகிறதுனால உங்களுக்கு க்ளீன் அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். எப்படி இவ்வளோ பேர் விசா வாங்கி போய் அவங்க வந்து உட்காந்து மாத கணக்கில் இப்போ இந்த இது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு மாதிரி பிளானிங்கில் போய் ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து போய் எப்படியா எடுக்கிறதா அது. ஸோ அந்த டைம் போகும்போது அப்போ நாங்கள் போகும்போது மழை பெஞ்சாலும் ஷூட் பண்ண முடியாது, தண்ணி கம்மியாக இருந்தாலும் இது பண்ண முடியாது. அந்த ஒரு இயற்கையை நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டிங்க்டோடு போய் அது ஷூட் பண்ணாங்க. குளிர் ஜாஸ்தி, அது சன்லைட் ஜாஸ்தி, கண்ணு திறக்க முடியாது. ஸோ ஆனால் ஒன்று அதில் வர விஷுவல் வந்து ஒரு ஸ்டன்னிங்காக வருது, அந்த ரிசல்ட் நல்லா வருதுன்னு போது எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு போய் அந்த பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபுல் சாங் பாருங்கள். வந்து ரைட்டர்ஸோட உங்கள் கொலாபரேஷன்ஸ் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்குது, எஸ்பெஷலி வித் சுஜாதா சார். அதுவே இப்போ ஒரு சின்ன வெற்றிடமாக இருக்குன்னு தான் நிறைய பேரும் ஃபீலும் பண்ணுறாங்க. பட் இப்போது இந்த படத்துக்கும் நீங்கள் யூ கொலாபரேட்டிவ் ரைட்டர்ஸ், அந்த கொலாபரேஷன் பற்றி சொல்லுங்கள். அண்ட் வை டோன்ட் நிறைய டேரக்டர்ஸ் இதை பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மற்றவங்க பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து எப்போவுமே என்னென்னா நான் ஒரு கதையை எழுதிட்டு எல்லா காட்சியும் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட்டர்ஸ்கிட்ட வந்து சொல்லுவேன். சொன்னவொடனே அவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க முந்திலாம். இப்போ நம்ம மெயிலில் அனுப்பிடுறோம். அனுப்பிச்சோடனே அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒரு வெர்ஷன் அழகாக எழுதி கொடுக்கும்போது ஸோ நம்மளுடைய அதே கதை அதே காட்சி அது ரைட்டர்ஸோடைய
மைண்டில் போயிட்டு வரும்போது வேறு ஒரு அழகாக வருது. அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. அது ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸ். அது வரும்போது அது நம்ம வந்து சினிமாவுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதி எடிட் பண்ணி கூட்டி குறைச்சி திருப்பி டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அது ஸோ இந்த படத்தில் 3 ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கபிலன் வைரமுத்து அவர் நல்லா எழுதுகிறாரு, லக்ஷ்மி சரவணகுமார் அவர் நல்லா எழுதுகிறாரு. ஸோ ஆளுக்கு ஒரு வருஷன் எழுதியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நான் ஒன்று ஃபைனலாக ஒன்று எழுதியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி எல்லாமே பேன் இண்டியன் அப்படி ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் எதிர்பார்க்குறது இந்த மாதிரி லார்ஜர் தன் லைஃப் ஃபிலிம்ஸ் தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு பாய்ஸ் மாதிரியோ ஒரு நண்பன் மாதிரியோ ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ரொம்ப சிம்பிளாக பட் சேம் டைம் உங்கள் ஸ்டைலில் எடுக்கிற அந்த யூஷுவல் படங்கள் இருக்குது. அந்த மாதிரி படங்கள் இனிமேல் பண்ண முடியுமா சார்? டெஃபினட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2வே நிறைய பேர் சொல்கிறது என்னென்ன பார்த்தவங்களாம் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்களே இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டம் யார் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணணும்னு தோணுது, அது வந்து சிறப்பாக பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்தியன் 3 வந்து 6 monthsல வந்துடும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வருஷத்தில் 2 படம் சங்கர் சார் எதிர்பார்க்கலாமா? 3 படங்க. கேம் சேஞ்சர் எந்த வருஷம் வந்துருமா சார்? எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் அது முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ராம் சரணுடைய போர்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்னும் ஒரு 10-15 days ஷூட் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு 2 சாங் எடுக்கணும். இந்தியன் 3க்கு 2 சாங்கும் கொஞ்சம் சீன்ஸும் எடுக்கணும். எல்லாமே ஆஸ் பர் பிளான் டேட்ஸுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி மலமெல்லாம் எடுத்தால் பக்கத்தில் வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த விஎஃப்எக்ஸ்லாம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஏர்லியாக கேட்குறேன் எனக்கே தெரியும். பட் கேம் சேஞ்சர் பற்றி வாட் கேன் யூ டெல் அஸ் சார்? கேம் சேஞ்சர் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தெலுங்கு படம் பண்ணதில்லை. நான் வந்து தமிழுக்குன்னு எடுத்த படம் தான் ஜென்டில்மேன். ஆனால் அதை டப் பண்ணி அது பெரிய ஹிட் ஆகிடுச்சாங்க. அது ஏம் ரத்னத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் எடுத்து அந்த படத்துக்கு அப்புறம் அவர் நம்ம ஃபேன் ஆகிட்டார். அடுத்து காதல் வரும்போது மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டார். பூஜை போடும்போதே வாங்கி அதை தெலுங்கு ரிலீஸ் பண்ணி அதுவும் பெரிய ஹிட் ஆகிட்டார். அப்புறம் இந்தியன் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணார். இந்தியன் ஜீன்ஸ் முதலன் வரைக்கும் என்னுடைய எல்லா படமும் தெலுங்கில் டப் பண்ணி அங்கே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நமக்கு ஒரு நம்ம படம்னா அதை விரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நாங்கள் ஒன்றுமே பண்ணல, தெலுங்கு ஆடியன்ஸாக ஒன்றுமே பண்ணல. அவர் படம் எடுத்துருவேன், அவர் டப் பண்ணுவார். மிஞ்சி போனால் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு போவோம், அவ்வளோதான். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு வைடு ஆடியன்ஸை வந்து தேடி கொடுத்த ரத்ன சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னென்னா பார்க்கும்போது அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து நம்ம படத்தை விரும்பி பார்க்குறாங்க போது ஐ தாட் ஐ ஓ ஃபிலிம் ஃபார் த தெலுங்கு ஆடியன்ஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று மைண்டில் பட்டுச்சு. அது நான் வந்து 2-3 தடவை பிளான் பண்ணேன், செட் ஆகலை. ஆனால் இந்த வாட்டி கேம் சேஞ்சர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபிலிம் திருப்பி டப்பிங் படம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட அவங்களுக்கு நம்ம செய்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைட் படம் கொடுக்குறது தான் சரி அப்படின்னு அது கரெக்டாக செட் ஆச்சு. இப்போ அந்த கேம் சேஞ்சர் படம் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மாஸ் ஃபிலிம், ஐ மீன் இப்போ தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட்டான மாஸ் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு படம் நம்மளுடைய விஷயங்கள் நம்மக்கிட்டேருந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த விஷயங்களும் கலந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னதுக்கு இது கரெக்டாக அவர் கார்த்திக் சுப்பராஜ் தான் அந்த கதை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய லைனை வாங்கி ஃபுல்லாக நான் எனக்கு தகுந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி இது படம் பண்ணியிருக்கேன். It's been 30 years since you come to the industry. So in the journey, how has it been? And you keep updating yourself. ஒரு படத்துலையும் புதுமையாக ஏதாவது கொடுக்கணும், புதுசாக ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கீனாக இருந்திருக்கீங்க. ஹவு டு யூ டூ தட்? ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே 31 years என்னால் நம்பவே முடியல. ஏன்னா ஒரு 10-12 வருஷம் இருக்குன்ற மாதிரி அப்படி தான் இருக்குது என் மைண்டில். ஒரு ரிமைனாக ஆடியன்ஸுங்க வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப அக்கறையாக நேர்மையாக ஏமாற்றாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிரதிபலனா அதுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஒரு அன்பையும் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதை நம்ம ரெசிப்ரிகேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்தது பண்ணுறோம். அவங்கள எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. இப்போ இந்த 2 படம் பண்ணிட்டார், அடுத்து என்ன பண்ண போகிறாரு, இது இப்படி பண்ணுவாரா, அப்படி பண்ணுவாரா, இப்படி கொடுக்குமா, அப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்கள எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரியான ஒரு கதையை யோசித்து அந்த கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒவ்வொரு காட்சியும் அவங்களுக்கு பிடிக்குமா, இந்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்குமா, இந்த ஃபைட் அவங்களுக்கு பிடிக்குமா, அதே நேரத்தில் அது கதைக்கு நேர்மையாக இருக்கணும். வெறும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு புள்ளியில் எங்கேயும் சந்திக்கணும். ரெண்டும் கதைக்கும் நேர்மையாக இருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும், ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும்.
இந்த மாதிரி வெவ்வேறு ஆங்கிளில் யோசித்து வந்து நம்ம வந்து ரொம்ப சின்சியராக அவங்களுக்கு ஒர்க் பண்ணால் அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. பியூட்டிஃபுல் சார். அண்ட் இந்தியன் 2 ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டைம்லேயும் எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச்.